கம் உங்க பிள்ளைக்கு ஒரு சூப்பரான தனியார் பள்ளியில ஒரு பைசா கூட செலவில்லாம படிக்க வைக்க முடியும்னா எப்படி இருக்கும்? இது ஆயிரக்கணக்கான பெற்றோர்களோட கனவு. ஆனா இது வெறும் கனவில்ல, தமிழ்நாட்டுல இது நிஜமாவே சாத்தியம். அது எப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தையோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு நாம எல்லாரும் நினைப்போம். அதுவும் ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணுமேங்கிற கவலையே இல்லாம அவங்கள படிக்க வைக்க முடிஞ்சா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அரசாங்கத்தோட கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஇ சட்டம் தான். இந்த ஆர்டிஇ சட்டங்கிறது வெறும் ஒரு நியமம் மட்டும் இல்ல, அது உங்க குழந்தையோட பிரகாசமான கல்விக்கான ஒரு திறவுகோல். அந்த சாவிய எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த திட்டத்துல நாம ஜெயிக்கிறதுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல இது என்ன மாதிரியான வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு என்ன தகுதின்னு பார்க்கலாம். அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு ரெடி பண்ணலாம். கடைசியா எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வாய்ப்பு. ஆர்டிஇ திட்டம்னா அப்படின்னா என்ன? இது வெறும் இலவச கல்வி மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலேயும் இதுல வேற ஏதாவது நன்மைகள் இருக்கா? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். 2009 வருஷம் இந்தியாவோட கல்வி வரலாற்றுல ஒரு முக்கியமான வருஷம். அன்னிக்குதான் எந்த ஒரு குழந்தையும் பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக படிப்பை இழக்க கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே இதுதான். உங்க குழந்தைய ஒரு தடவை எல்கேஜில சேர்த்துட்டீங்கன்னா போதும், அவங்க 8வது முடிக்கிற வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 9 வருஷம் நீங்க கல்வி கட்டணத்தை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஓகே, இந்த திட்டம் கேக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாருக்குமே கிடைக்குமா? உங்க குடும்பத்துக்கு, உங்க குழந்தைக்கு இந்த அருமையான வாய்ப்பை புரிந்துமா இல்லையான்னு இப்பவே செக் பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு தகுதி பெற 2 முக்கியமான நிபந்தனைகள் தான் இருக்கு. இது ரொம்ப எளிமையானது தான், ஆனா இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அது என்னன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான நிபந்தனை, உங்க குடும்பத்தோட மொத்த வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். இதுக்கான வருமான சான்றிதழை நீங்க உன்ன தாலுக் ஆஃபீஸ்லயோ இல்லனா பக்கத்துல இருக்கிற சேவை மையத்திலயோ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 2வது நிபந்தனை, ஸ்கூலோட தூரம். நீங்க அப்ளை பண்ண போற பிரைவேட் ஸ்கூல் உங்க வீட்டிலிருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கணும். இது எதுக்குன்னா, சின்ன குழந்தைங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இலவசம்னு சொல்றது ஸ்கூலோட டியூஷன் ஃபீஸ்க்கு மட்டும்தான். ஸ்கூல் பஸ்ஸு, யூனிஃபார்ம், புக்ஸ் மாதிரி மத்த செலவுகள் இருக்கலாம். இது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாறும். அதனால அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி இத பத்தி தெளிவா விசாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க ஒரே ஒரு ஸ்கூலை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம். உங்களுக்கு மொத்தம் 5 சான்ஸ் இருக்கு. ஆமா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 5 நல்ல பள்ளிகளை தேர்ந்தெடுத்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இதனால உங்க குழந்தைக்கு சீட் கிடைக்கிற வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். சரி, தகுதியெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்த முக்கியமான கட்டம், விண்ணப்பம் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் தயார் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான தயாரிப்பு கையேடு. இந்த லிஸ்ட பாருங்க. குழந்தையோட போட்டோ, பெற்றோரோட ஆதார், ரேஷன் கார்டு மாதிரி ஏதாவது ஒரு முகவரி சான்று. இதெல்லாம் இல்லாம இன்னும் 3 முக்கியமான சர்டிபிகேட் வேணும். வருமானச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், அப்புறம் இருப்பிடச் சான்றிதழ். இந்த 3த்தையும் நீங்க பக்கத்துல இருக்க சேவை மையத்துல அப்ளை பண்ணி ஈஸியா வாங்கிடலாம். இந்த வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. சூப்பர்! எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா எடுத்து வச்சிட்டீங்க. இப்ப கரெக்டான நேரத்துல சரியான முறையில எப்படி அப்ளை பண்ணணும், இதுதான் கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. வாங்க பார்க்கலாம். பொதுவா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசத்துல தான் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆகும். அதனால மார்ச் மாசத்திலிருந்தே நியூஸ் பேப்பரையும் கல்வித்துறை வெப்சைட்டையும் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. சரியான தேதியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன்ல மட்டும்தான் போட முடியும். வேணும்னா பக்கத்துல இருக்கிற சேவை மையத்தோட உதவியை நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். ஒரு ஸ்மார்ட்டான பெற்றோர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்ளிகேஷன் ஓபன் ஆனதும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்காகவும் பதட்டத்தோட ஓட மாட்டாங்க. அந்த கடைசி நேர டென்ஷனை தவிர்க்க நான் சொன்ன எல்லா ஆவணங்களையும் ஒரு ஃபைல்ல போட்டு இப்பவே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். வர ஏப்ரல் மாசத்துக்கு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கா? இந்த அற்புதமான வாய்ப்பை எந்த காரணத்துக்கும் தவற விட்டுறாதீங்க. இந்த ஏப்ரல் மாசம் உங்க குழந்தையோட கல்வி பயணத்துல ஒரு புதிய பிரகாசமான அத்தியாயத்தை தொடங்கி வைக்கட்டும். உங்க குழந்தையோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு.